காஞ்சிபுரம் மாநகர மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் வாக்கெடுப்பு நடக்கவிருந்த நிலையில் இன்று கவுன்சிலர்கள் ஒருவர் மட்டும் வந்து அவரும் கையெழுத்திடாததால் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்ததாக மாநகராட்சி ஆணையர் அறிவிப்பால் பரபரப்பு. காஞ்சிபுரம் மாநகராட்சியில் மொத்தம் உள்ள 51 வார்டுகளில் திமுக, அதிமுக, பாமக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கவுன்சிலர்கள் உள்ளனர். இந்த நிலையில் மாநகர மேயர் மகாலட்சுமி யுவராஜ் அவர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர இன்று வாக்கெடுப்பு நடக்கவிருந்த நிலையில் காலை 10 மணி தொடங்கி 11:45 மணி வரை மாமன்ற உறுப்பினர்கள் வருகைக்காக எதிர்பார்த்த நிலையில் ஒரே ஒரு கவுன்சிலர் 34வது வார்டு கவுன்சிலர் மற்றும் வருகை புரிந்து அவரும் வருகை பதிவேட்டில் கையெழுத்திடாத நிலையில் மேயர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்ததாக மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் அவர்கள் அறிவித்தார். மேலும் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியுற்றதை அடுத்து காஞ்சிபுரம் பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது. எங்க அவர் வந்து போயிட்டாரு வசந்த் சார் அவங்க கூப்பிடுங்களா தம்பி பிரதர் ப்ளீஸ் யார்ப்பா போங்க அதுதான் சார் என்ன வாங்க அறிவிப்பு 9ஆம் தேதி அளிக்கப்பட்டு 29/7/2024 அன்று இன்று நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான கூட்டம் நடைபெற்று நாங்கள் வாக்குச்சீட்டு தயார் நிலையில் இருந்தோம். எந்த மாமன்ற உறுப்பினரும் வராததால் கோரம் இல்லாததால் நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெறவில்லை. சார் இப்போ மேயர் தரப்பே வரல, மேயர் வரலன்னு எப்படி சொன்னாங்க சார்? இப்போ சார் உங்க மேலே நம்பிக்கை இல்லை, அதனால தான் கூட்டத்தை புறக்கணிச்சு எதிர்க்கட்சி கவுன்சிலர் சொல்றாங்க.